வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இது வந்து வாரந்தோறும் கொடுக்க வேண்டிய, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்க வேண்டிய மருந்து. முதல்ல இஞ்சி 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து 5 பேருக்கு, வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து குறையும். முதல்ல 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் சுக்கு, 50 கிராம் சுக்கு எடுத்துக்கணும். சுக்கை நல்லா தள்ளி எடுத்துக்கணும், நல்லா பொடியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இஞ்சி நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 50 கிராம். இதுக்கு அளந்தது எடை போட்டு தான் நம்ம மருந்து தயாரிக்க போகிறோம். 50 கிராம் பூண்டு. அதுக்கப்புறமா காயம் ஒரு 5 துண்டு காயம் இல்லை 3 துண்டு காயம் போடுங்க. அதுக்கப்புறமா வெத்தலை ஒரு 5 கிளாஸ் நம்ம வைக்க போகிறோன்னா 5 வெத்தலை காம்போடு போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம்போடு போட்டுருங்க 5 வெத்தலை. அதுக்கப்புறமா தும்பை இலைன்னு சொல்லுவோம். இந்த சளி கிளியெல்லாம் போகிறதுக்கு தும்பை இலை ஒரு 5 இலை 6 இலை போடலாம். மகாலிங்க பட்டை, அந்த மகாலிங்க பட்டை நாட்டு மரத்து கடையில் கேட்டிங்கன்னா மகாலிங்க பட்டை கிடைக்கும். அதில் ஒரே ஒரு துண்டு போட்டால் போதும். அதையும் நல்லா இடித்து வச்சுக்கிடுங்க. இடித்து வச்சுக்கிட்டு தான் மிக்சியில் போட முடியும். இந்த காலத்து வீட்டில் யார் வீட்லேயும் உரல் இல்லை இல்லையா, அதை நான் நல்லா உலக்கையை வச்சு இடிச்சிடலாம். இப்போ வந்து மிக்சியில் தான் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட்டிக்காயம், வெத்தலை, தும்பப்பூ, வேப்பம் பட்டை அல்லனா வேப்ப முத்து அல்லனா வேப்ப இலை, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைங்க. பட்டு போல் அரைஞ்சிரும். அரைஞ்ச உடனே வெந்நி ஒரு 5 கிளாஸ் வெந்நி வந்து நல்ல சூடு கம்மியாக, ஓரளவுக்கு சூடு வர்ற மாதிரி அந்த மருந்தை எடுத்து அதில் கொட்டுங்க. கொட்டி நல்லா வடிகட்டி வச்சு வடித்து வச்சுருங்க. வடித்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு 5 பேர் ஈவினிங் 5 மணிக்கு சப்போஸ் நம்ம வந்து டீ குடிக்கிற நேரம், டீ குடிக்கிறத தவிர்த்து விட்டு இந்த மருந்தை குடிங்க. இதே போல் ஒவ்வொரு வாரம் எடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி, உங்கள் வீட்லேயும் இந்த வயிறு உப்புசமாக இருக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது, சாப்பிட மனசு இல்லைன்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்கும் இது நிவாரணம். இந்த மருந்து குடிக்கிறதுனால வாரம் வாரம் மாய்ச்சல் பார்க்காம இந்த மருந்தை எடுத்துக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது அந்த காலத்து மருந்து. இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இப்போல்லாம் வந்து கிராம சைடில் இதை வந்து வாரம் வாரம் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேதியும் வரப்போகிறது இல்லை. சரியா? இந்த மருந்தை குடிங்க. குடிச்சிட்டு எனக்கு கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள். ஆனால் 5 பேருன்னா 50 கிராம், அதே வந்து 3 பேருன்னா 2 துண்டு எடுத்துக்குங்க. சரியா? மகாலிங்கப்பட்டை மட்டும் ஒரே துண்டு தான் எடுக்கணும். 5 மணிக்கு குடிக்கிறீங்கன்னா 6:30 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த மருந்து குடித்த உடனே ஏப்பம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஓடி விளையாட சொல்லுங்கள். இந்த மருந்தை குடித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேப்பம்பட்டை இல்லைன்னா வேப்பமுத்து போட்டு அரைங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல்